இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று பண்டைய இந்திய வரலாற்றின் மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் விவாதிக்கப்பட்ட அம்சங்களில் ஒன்றை பற்றி விவாதிக்கிறோம். ஆரியர்கள் மற்றும் திராவிடர்கள் அல்லது தென்னிந்தியர்கள் மற்றும் வட இந்தியர்கள் என்று நாம் இன்று அறிந்தவர்கள். இந்த தலைப்பு இந்திய துணைக்கண்டத்தின் கலாச்சார மற்றும் வரலாற்று பரிணாமத்தை புரிந்து கொள்வதில் ஒரு மூலக்கல்லாகும். ஆரியன் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையான ஆர்யா என்பதிலிருந்து வந்தது, அதாவது உன்னதமானது. வரலாற்று ரீதியாக ஆரியர்கள் இந்தோ ஐரோப்பிய மொழி பேசும் மக்களின் குழுவாக இருந்ததாக நம்பப்படுகிறது. அவர்கள் கிமு 1500 இல் இந்திய துணைக்கண்டத்திற்கு குடிபெயர்ந்தனர். இந்த இடம்பெயர்வு கோட்பாடு மொழியியல், தொல்பொருள் மற்றும் உரை ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது. ஆரியர்கள் தங்கள் மொழியான சமஸ்கிருதத்தை அவர்களுடன் கொண்டு வந்தனர். இது பல நவீன இந்திய மொழிகளின் வேராகும். திராவிடர்களின் அறிமுகம். மறுபுறம் திராவிடர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் அசல் குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களின் வேர்கள் கிமு 2500 இல் செழித்தோங்கிய சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையவை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட தென்னிந்தியாவில் இன்று திராவிட மொழிகள் முதன்மையாக பேசப்படுகின்றன. திராவிடர்கள் மேம்பட்ட நகர்ப்புற திட்டமிடல், கட்டிடக்கலை மற்றும் வர்த்தக நெட்வொர்க்குகள் கொண்ட வளமான கலாச்சாரத்தை கொண்டிருந்தனர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்களான ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அவர்களின் புத்திசாலித்தனத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். ஆரிய உடல் அம்சங்கள். பண்டைய நூல்கள் மற்றும் பிற்கால விளக்கங்களில் இருந்து வரும் இயற்பியல் விளக்கங்கள் பெரும்பாலும் ஆரியர்களை இலகுவான தோல், கூர்மையான முக அம்சங்கள் மற்றும் உயரம் கொண்டவர்களாக சித்தரிக்கின்றன. இந்த அம்சங்கள் வேத பாடல்கள் மற்றும் பிற இலக்கிய ஆதாரங்களில் இருந்து ஊகிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த விளக்கங்களை எச்சரிக்கையுடன் அணுகுவது அவசியம், ஏனெனில் அவை கலாச்சார சார்புகளையும் கவிதை அலங்காரங்களையும் பிரதிபலிக்கக்கூடும். திராவிட இயற்பியல் அம்சங்கள். திராவிடர்கள் பொதுவாக ஆரியர்களுடன் ஒப்பிடும்போது கருமையான தோல் நிறங்கள், பரந்த முக அம்சங்கள் மற்றும் குறுகிய உயரம் கொண்டவர்கள் என்று விவரிக்கப்படுகிறார்கள். இந்த விளக்கங்கள் பண்டைய நூல்கள் மற்றும் மானுடவியல் ஆய்வுகளிலிருந்து வந்தவை. இருப்பினும் ஆரியர்களைப் போலவே திராவிட மக்களிடையே உள்ள பன்முகத்தன்மையை அங்கீகரிப்பதும் அதிகப்படியான பொதுமைப்படுத்துதலை தவிர்ப்பதும் முக்கியம். ஆரிய தெய்வங்கள். ஆரியர்கள் பெரும்பாலும் வைணவ, சாக்தாய மற்றும் சைவ தெய்வங்களை வழிபட்டனர். அவர்களில் முக்கியமானவர்கள் இந்திரன், தேவர்களின் அரசன் மற்றும் இடி மற்றும் போரின் கடவுள்; அக்னி, நெருப்பின் கடவுள் மற்றும் மனிதர்களுக்கும் கடவுள்களுக்கும் இடையில் நடுவர்; மற்றும் வருணன், நீர் மற்றும் அண்ட ஒழுங்கு கடவுள். இந்த தெய்வங்கள் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள விரிவான சடங்குகள் மற்றும் தியாகங்கள் மூலம் வணங்கப்பட்டன. திராவிட தெய்வங்கள். திராவிடர்கள் பெரும்பாலும் சைவம், சக்தி மற்றும் வைஷ்ணவ வடிவங்களை வழிபட்டனர். இவர்களில் முக்கியமானவர்கள் போர் மற்றும் வெற்றியின் கடவுள் முருகன், சிவன், மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் மற்றும் பிற சாக்தாய தெய்வங்கள் மற்றும் கிருஷ்ணர் போன்ற வைணவ தெய்வங்கள். இந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் மற்றும் கோவில்கள் தென்னிந்தியா முழுவதும் காணப்படுகின்றன. இது நீண்ட கால வழிபாட்டு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. ஆரிய திராவிட தொடர்பு. ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இடையிலான தொடர்பு விரிவான ஆய்வு மற்றும் விவாதத்திற்கு உட்பட்டது. சில கோட்பாடுகளின்படி ஆரியர்கள் படிப்படியாக துணைக்கண்டத்தில் இடம்பெயர்ந்து திராவிட மக்களுடன் கலந்தனர். இந்த தொடர்பு குறிப்பிடத்தக்க கலாச்சார பரிமாற்றத்திற்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக மரபுகள், மொழிகள் மற்றும் மத நடைமுறைகளின் தொகுப்பு ஏற்பட்டது. ஆரிய குடியேற்ற கோட்பாடு மோதல் மற்றும் ஒருங்கிணைப்பின் காலகட்டத்தை பரிந்துரைக்கிறது. இந்த தொடர்பு சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது என்பதை அங்கீகரிப்பது அவசியம். இதன் விளைவாக உருவான கலாச்சார ஒருங்கிணைப்பு இந்தியாவின் சமூக, மொழி மற்றும் மத நிலப்பரப்பை பெரிதும் பாதித்துள்ளது. நவீன முன்னோக்குகள் மற்றும் விவாதங்கள். சமகாலத்தில் ஆரிய திராவிட பிளவு பெரும்பாலும் அரசியல் மற்றும் சமூக விவாதத்தின் தலைப்பாக இருந்து வருகிறது. சில அறிஞர்கள் படையெடுப்பு கோட்பாட்டிற்கு எதிராக வாதிடுகின்றனர், மேலும் படிப்படியான மற்றும் அமைதியான குடியேற்றத்தை பரிந்துரைக்கின்றனர். மற்றவர்கள் மரபியல் ஆய்வுகளில் கவனம் செலுத்துகின்றனர். இது வம்சாவளியினர் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இடம்பெயர்வுகளின் சிக்கலான வலையை வெளிப்படுத்துகிறது. இந்தியாவின் பாரம்பரியத்தின் பன்முகத்தன்மை மற்றும் செழுமையை ஒப்புக்கொண்டு இந்த விஷயத்தை திறந்த மனதுடன் மற்றும் விமர்சன கண்ணோட்டத்துடன் அணுகுவது முக்கியம். முடிவுரை.
இந்தியாவின் கடந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கு ஆரிய மற்றும் திராவிட கதைகள் ஒருங்கிணைந்தவை. துணைக்கண்டத்தின் வரலாற்றை வடிவமைத்த பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமத்தை அவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த பண்டைய மக்களை படிப்பதன் மூலம் நவீன இந்திய சமுதாயத்தின் அடித்தளங்களை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுகிறோம். இன்ஃபோடெயின்மென்ட்டை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு தகவல் தருவதாக கண்டால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் வரலாற்றின் ஆழமான ஆய்வுகளுக்கு எங்கள் சேனலுக்கு குழு சேரவும். உங்கள் எண்ணங்களையும் கேள்விகளையும் கீழே உள்ள கருத்துக்களில் தெரிவிக்கவும் உங்களிடமிருந்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம்.